ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வீரா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ நம்ம பர்வதமலை பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்துலலாம் வந்து ராஜா ராணி இவங்கெல்லாம் கோயிலுக்கு வரப்போ இந்த கோயிலே இந்த மாதிரி ஒரு சின்ன தெப்பக்குளம் மணி ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. பட் அதோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தேவர்கொண்ட மாதிரி இருக்கடா, விஜய் தேவர்கொண்ட மாதிரி. நம்ம ஏறின பாதை வேற. இப்போ இறங்குறப்ப இங்கிட்ட ஒரு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போனீங்கன்னா சர்க்கஸ்க்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஏதோ அதிசயமா. ஆமாம், இல்லைடா அந்த ஸ்லைடிங்கில் வரப்போ இப்படி தான்டா போட்டிருப்பாங்க. குதிதா இந்த மியூசிக் இருக்கணும்பா, கண்டிப்பாக இருக்கும் வேண்டும். இருக்கும் சாமி, கொஞ்சம் ஆபாசமாக இருக்கிறது சாமி. பின்னாடி இடிக்குது, இறங்கு. முதல்ல போக மாட்டேன். ஓடிட்டு இருக்கா. இது என்ன தூக்கி இருக்கு? பாத்துவாங்க. ஒரு மட்டும் ஒரு காலம் மட்டும் இப்படியே வந்துடும் டெக்னீஷியன்ஸ். பார்த்து கீறி விட்டுறாம. நானே பயந்து பயந்து இறங்கிட்டு இருக்கேன். வேஷ்டிய மலிச்சு கட்டுறா. சேது கீழே விழுதான் கண்டென்ட். கடும் விரதம் வந்திருக்கேன். பர்வதமலை ஏறுறது கூட அவ்வளோ பெரிய ரிஸ்கா தெரியல. இறங்குறப்பதான் அங்கங்க கால் வலிக்கி விடுது. கால் வேலை மடங்குது அப்பப்போ சுழுகு விழுந்து. கடப்பாறை வந்து நம்ம ஏறி வரும்போது இந்த வழியே வந்தோம். இப்போ அங்கிட்ட ஆட்கள்லாம் ஏறி வராங்க. இப்போ இறங்குறப்ப இந்த வழியாக போகணும். ஏன்னா அது வந்து ரொம்ப குறுகலான பாதைன்றனால மக்கள் ஏறுறது இறங்குறது ஒரே சைடு வந்தாங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இறங்குறியா? பின்னாடி வருவா. தாவுடா தாவு. வீடு டேஞ்சரெல்லாம் இல்லைடா. அப்போ அந்த கடப்பாறை பாதை ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு. எடுக்கிறியா?
சரி சரி டாட்டா கட்டு. என்னடா இப்படி இறங்குது? இன்னும் அடிக்கிறியா? எடுத்துட்டு தான் இருக்கேன். எடுத்துட்டு தான் இருக்கேன் பூரா. என்னடா கீழே இருக்காங்க. சரி தாவுடா தாவு. சூரிய நாராயண சங்கரனா. ஓம் நம சிவாய. வந்து டாஸ்கே என்னன்னா, நம்ம இங்க இருந்து பாக்குறப்ப எல்லாருமே நம்மளுக்கு கீழே இருப்பாங்க, தெரியுதா? ஸோ இந்த இவ்வளோ ஹைட்ல இருந்து இறங்கும் போது அந்த ஒரு பயம் இருக்கும். அதுதான் இதுல பெரிய டாஸ்கே. மற்றபடி இதுல வேற ஒண்ணுமே இல்லை. பயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். ஸோ வந்து படிக்கட்டுல இப்படி திரும்பிட்டு இறங்கிடுங்க, பயமே இருக்காது, டக்கு டக்குன்னு இறங்கிடலாம். ஸோ இப்படி திரும்பிட்டு இறங்குனீங்கன்னா பயம் இருக்காது. ஸோ யாருக்காவது இந்த ஹைட்டை பார்த்து பயம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. பட் நம்மளுக்கு வந்து இந்த ஹைட்டு தான் வந்து ஹைப் கொடுக்கறது. அதனால நான் இப்படித்தான் குதிப்பேன். அப்படியா? சரி. ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா பருவதமலை. சூப்பரா இருந்துச்சு. வீடியோ விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா. அது மட்டும் வேணாம், வீடியோ டெலீட் பண்ணி கண்டிப்பா பண்ணிடுங்க. வீடியோ டெலீட் பண்ணிடுவேண்டி சொல்றா. வீடியோ விளாக்ஸ் சொல்றா. நீ ஒழுங்கா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் கார்த்தி நீங்க சொல்லுங்க. கார்த்தி சாமி என்ன சொல்லணும் சாமி? வீரா விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீரா விளாக்ஸுக்கு சப்ரக்கு ரைஸ் பண்ணுங்க. ஆமா எதையோ ஒண்ணு பண்ணிருங்க. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏறுறப்ப கொஞ்சம் கால் வலிச்சாலும் புல் பண்ணி ஏறிடலாம். இறங்குறப்ப அந்த கல்லு குத்துது இல்ல, டக்குன்னு என்ன பண்ணுது, கால் மடங்கிடுது அந்த குத்துற ஸ்பீடுக்கு. அப்பா பைரவர் நடந்து வரும்போது வழிகாட்டுவாங்க சொல்லுவாங்க. தலைவா எங்களை கூட எடுத்து பண்ணி போடுவீங்களா? கண்டிப்பா போடுவேண்ணா. ஏன்னா வீரா விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஆமா ஞாபகமா பெல் பட்டன் அடிச்சுங்க, அப்பதான் போற வீடியோலாம் வரும். இப்போ நம்ம மேலே ஏறும் போது இந்த பாதையில் ஏறணும். கீழே போகிறப்ப இங்கே இது வரைக்கும் வந்தாச்சு. இங்கேருந்து கீழடின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாதை பிரிக்குது. கடலாடி. கீழடியா? கடலாடி. கீழடி இல்லை, கடலாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பாதை வந்து படிக்கட்டு பாதை. இந்த 1256 56 எவ்வளோடா? 1263 படிக்கட்டுகள் இந்த பாதையில் வரும். கரையான் புத்துல தாண்டா பாம்பு குடியேறும். அது பெருசா கரையான் பெருசா கட்டினதுக்கப்புறம் அதில் பாம்பு போய் குடியேறிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வேர் இருக்குல்ல, அதுவே அப்படியே அங்கங்கே கட்டாய் கட்டாய் படிக்கட்டு மாதிரி வருது. இயற்கையோட அற்புதத்தை பார்த்தீங்களா? கீழே இருந்து மரம் விரிஞ்சு அங்கங்கே ஓட்டை விழுந்து, ஆனால் மேலே எவ்வளோ பெரிய மரமாக நிற்கிது பாருங்க. தட்ஸ் வை ஐ லவ் திஸ் மவுண்டைன்ஸ் நேச்சர்.
ஆனால் வெளியே உள்ளவங்களாம் மரத்தை வெட்டிட்டு தெரியுறாங்க. அம்மா இங்கிட்டு வியூ இருக்கும். அப்பா இப்போ மணி 3:40 ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் கீழே இறங்கிடும். அதுக்குள்ளே போகிற வழியில் ஒரு சின்ன கடையை பார்த்தோம். உட்காந்துட்டு எல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். கடலாடி பாதையில் வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பாதையோட இது வந்து என்ன சொல்ல கிலோமீட்டர் கம்மின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பாதைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பாறையிலே முள்ளாக இருக்கும். ஷூ போட்டிருந்தா ஷூவோ செருப்போ போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. மாலை போட்டிருக்கனால வெறும் கல்லில் தான் நடந்து போயிட்டுருக்கேன்னா அப்படியே கல்லெல்லாம் முள் குத்துற மாதிரி குத்துது. ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சமதளமாக பாதை தெரியுது. பட் அப்போ இருந்து ஒரு 2-3 இடம் இப்படி தான் தெரிஞ்சிட்ருக்கு. கீழே போயிட்டா நல்லாயிருக்கும். வலி உயிராடு. ஒரு இடத்துல கால் வேலை நல்லா மாட்டி சுளுக்கிச்சு. எனக்கு வேறு ஊற்றிருக்கா பார்த்தாலே தெரியுமே. ஏறுறது கூட புஷ் பண்ணி ஏறிடுவேன். இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். எவ்வளோ பெரிய பாம்பு பார்த்து பாருங்க. இந்த காட்டில் வந்து காட்டு மிருகங்கள், புலி, சிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்காதாமா. இங்கே வந்து மான், காட்டு பன்னி அந்த மாதிரி, அப்புறம் பாம்புகள் வந்து நிறையா இருக்கும். நான் வரவில்லை. இது 2வது பாம்பு புத்து. அங்கே ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்தேன். இது அதோட கொஞ்சம் சின்னது. இப்போ வாய்ப்பு இருந்தால் மான்கள் பார்க்கலாம். அதுவும் கீழே தான் சுற்றிட்டு இருக்குமா, மேலெல்லாம் இருக்காதாம்மா. இந்த பாதையை பாருங்களேன். பாதையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 2 சைடும் மண்மேடு நம்ம தலைக்கு மேலே இருக்குது. ஓரளவு தெரியுதா ஹைட்டு? இந்த தலைக்கு ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே ரொம்ப தூரத்துக்கு தான் இருக்குது. இதெல்லாம் என் தலையோட ஹைட்டாக இருக்குது, என்னோட ஹைட்டாக இருக்குது. ஆனால் இதுலேயும் வந்து மேலே வந்து பொருட்கள்லாம் தூக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களெலாம் உண்மையிலே ரொம்ப பாராட்டணுங்க. இப்போ கூட வரவில்லை ஒரு அக்கா புலம்பிகிட்டு இருந்தாங்க, ஏதாவது வாங்கிட்டு போங்க, வரவங்க ஃபுல்லாக இப்படி தான் சொல்கிறீங்க, இது வேணான்ட்டு. நாங்கள் நீங்களாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் என்ன சொல்ல, அவங்களுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்குன்றப்ப என்கிட்ட வாங்குறதுக்கு காசும் இல்லை. மேலே ஒரு தாத்தாட்ட வந்து சாப்பிட்டோம், எல்லாம் 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டோம். 200 கொடுத்தோம். 200 தான் கடைசி கேஷு கையில் வச்சுருந்தது. வரப்போ ஒரு 1000 1200 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காலையில் சாப்பிட்டது, அப்புறம் மேலே சூடம் வாங்கினது, அப்புறம் போகிற வரல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினது, அப்படி இப்படின்னு காலியாகி கடைசியில் கையில் ஒரு 200 தான் இருந்துச்சு. அதுலேயும் அவர்கிட்ட ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு பேலன்ஸ் 50 ரூபா கேட்டால் அவர்கிட்ட பேலன்ஸ் 50 ரூபா இல்லைன்ட்டார். சரி வேறு என்ன பண்ணுறேன்ட்டு அந்த 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. எல்லா காசும் காலி. இங்கே வரல அந்த அக்கா புலம்புறேன், நீங்களாம் வருவீங்கன்ட்டு சொல்லிட்டு தானே நாங்கள் இங்கே கடை போட்டிருக்கோம், ஏதாவது வாங்கினா தானே எங்கள் வயிற்று பொழப்புக்கு இதாகும் அப்படின்றோம். என்ன பண்ணுறது, நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை நம்ம அங்கே சிட்டிக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கோம் உட்காந்து, வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையோட இன்னும் மோசமாக தான் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஃபைட். ஒரு நிமிஷம் அமைதியாக சுற்றி இந்த சவுண்டை மட்டும் கேளுங்களேன், எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இயற்கையின் ஓசை. ஸோ ஃபைனலாக சமதளமான இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோ பெரிய மலையிலேருந்து கீழே இறங்கி அந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இதே பர்வதமலைக்கு நைட்டு 2 மணிக்கு இந்த கடலாடி பாதையில் ட்ரக் பண்ணி போவோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டாடா பை பை. திஸ் இஸ் யுவர் வீரா விலாக்ஸ்.